கோடங்கி வாய்ஸ் நேயர்கள், பார்வையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுவுமா நம்ம என்னடா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோமேன்னு யோசிக்கோனா, இன்னைக்கு வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நேத்துல இருந்தே. அந்த வைரலான விஷயம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பொங்கல்னாவே என்னன்னா, பொங்கலுக்கு முதல் நாள் போகி. பழைய எண்ணெய் கழிதலும், புதிய எண்ணெய் புகுதலும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. பழசெல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு புதுசா எடுக்கணும் அப்படின்னு. வரப்போற 24 இந்த தேர்தலில் ஏற்கனவே 2014 இருந்து நம்மளை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற மதவாத சக்தியா இருக்கிற பாஜகவை துரத்தி விட்டுட்டு எல்லாரும் சமத்துவமா இருக்கிற மாதிரியா இருக்கிற இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது அப்படின்ற ஒரு முடிவை நாட்டு மக்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக ஒரு அன்பான ஒரு மகிழ்ச்சியான வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். நேரடியாவே விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் நான். துக்ளக் ஆண்டு விழா, அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். குருமூர்த்தி அவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சோவுடைய அவர் ஒரு நடிகரா இருந்தார், ஒரு சாணக்கியரா இருந்தார், அரசியல் அனுபவம் பெற்றவர், முதிர்ச்சி அடைந்தவர், ரொம்ப நட்பை பாராட்டக்கூடிய ஒரு மனிதர். அவர் பல சாயங்கள்ல அவர் இருந்தா கூட அவர் இருக்கிற வரையும் அந்த கொள்கையை மாற்றிக்காம இருந்தாரு. அப்படிப்பட்ட சோவுடைய நாற்காலியில உட்கார்ந்தவனே சோவுக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களும், எல்லா ஆளுமைகளும், எல்லா அறிவும் தனக்கும் வந்துட்டு தான் இந்த அறிவுஜீவி தற்கொலையான குருமூர்த்தி நினைச்சுக்கிறார். அவர் என்ன பேசினார் துக்ளக் விழால, என்ன சர்ச்சையை உருவாக்கி விட்டுருக்காரு, என்ன வீடியோ வைரல் ஆச்சு, எதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோவில் பேச போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க. உங்கள் மூலமாக தான் எங்கள் வளர்ச்சி இருக்கும். இந்த ஊடகம்ன்றது தன்னிச்சையாக செயல்படுகிற ஊடகம். யாருடைய நிர்பந்தத்துக்கு பணிஞ்சோ இல்லை யாருக்கு ஆதரவாகவோ செயல்படுகிற நிறுவனம் அல்ல. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவும், அன்பும், உங்களுடைய சப்ஸ்கிரைபும், உங்களுடைய லைக்கும் இந்த ஊடகத்திற்கு தேவை. நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். துக்ளக் ஆண்டு விழாவில் வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பெரிய பெரிய மாற்றம் இல்லை அரசியலுடைய பெரிய பரபரப்பும் அந்த ஆண்டு விழாவில் வரும். அதே மாதிரி இப்போ இந்த துக்ளக் நிறுவனத்தை, அந்த பத்திரிகையை ஆசிரியராக மாறின உடனே குருமூர்த்தி, அது வரைக்கும் குருமூர்த்தி யாருன்னே தெரியாதுங்க. தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இல்லை வேற யாருக்குமே குருமூர்த்தின்ற கேரக்டரே தெரியவே தெரியாது. ஆனா அதுக்குள்ள உட்கார்ந்த உடனே ஏதோ அவருக்கு இருந்த எல்லா அறிவும் எல்லா ஒரு திறமையும் இவருக்கு வந்துட்ட மாதிரியே நினைச்சுக்கிட்டு பயங்கரமா அள்ளி விடுறது, பொய்யா பேசுறது, ஆணவத்தின் உச்சத்துல பேசுறது, அப்புறம் நீதிபதிகள் அவதூறா பேசுறது, பேசிட்டு அது சிக்கலாகுது, சட்ட சிக்கலாகுது, நீதிமன்ற அவமதிப்பு வருதுன்னு சொன்ன உடனே டக்குன்னு போய் நீதிமன்றத்துல போய் அப்படியே சாஷ்டாங்கமா காலில் ஐயா மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன்னு அறைக்குள்ள மன்னிப்பு கேட்டுறது. அம்பலத்துல பெரிய அதிகார வர்க்கமா பெரிய மமதையில, திமிர்ல, ஆணவத்துல பேசிடுறது. அப்புறம் அறைக்குள்ள போய் ஐயா மன்னிச்சிருங்கன்னு ஒரு பெரிய 4 பக்கம் கடிதம் கொடுக்கறது, மன்னிப்பு கடிதம், அப்புறம் சாஷ்டாங்கமா காலில் விடுது. இது இந்த சாவாக்கர் குடும்பத்துக்கே இருக்கிற ஒரு அடிப்படையில இருக்கிற ஒரு பெரிய பழக்கம். இப்ப இன்னைக்கு என்ன பரபரப்பை குருமூர்த்தி ஏற்படுத்தி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள், நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தால் அப்ப அவருக்கு அவருடைய முதல்வர் வேட்பாளராக ஒருத்தரை சாய்ஸ் வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் எனக்கு முதல்வர் பதவி மேல ஆசை இல்லை அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய சாய்ஸா ஒரு படித்த இளைஞர் ஒருத்தரை நான் சாய்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த இளைஞர் வேற யாரும் கிடையாது, அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கை காட்டுறாரு. இதுல என்னங்க இருக்கு, அவர் தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலையே, ஆரம்பிச்சிருந்தா தானே இந்த விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நமக்கு இதுல மிகப்பெரிய சதி குருமூர்த்தியால் உருவாக்கப்படுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சதி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, நமக்கு இன்னும் 24 தான் இருக்கு. இப்போ 24 இருக்கோம். நம்ம 2024 நம்ம இப்ப இருக்கோம். ஆண்டினுடைய தொடக்கத்துல இருக்கோம். நம்ம மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. 26 தான் நமக்கு தேர்தல். இந்த 2 ஆண்டுக்கு இடையில நம்ம இடைப்பட்ட ஒரு தேர்தலை சந்திக்க போறோம். இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு தேர்தலை சந்திக்க போறோம். அது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், எந்த அரசியல் தலைவர் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலை நம்ம இன்னும் ஒரு 4-5 மாசத்துல அதை நம்ம சந்திக்க போறோம். நம்முடைய வாக்குகள் மூலமா அவரை தேர்ந்தெடுப்போம் நம்ம நம்புறோம். நீங்க போடுற வாக்குகள் வாக்கு சீட்டுல இருந்தா நான் சொல்ற நம்பிக்கை கரெக்டா இருக்கும். ஆனா எந்திரத்தின் மூலமாக, இவிஎம் மூலமாக ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா நிச்சயமா எவன் முடிவு பண்றானோ, ஏங்க இவிஎம் யாருங்க கண்டுபிடிச்சா? மனுஷன் தானே கண்டுபிடிச்சான். மனுஷன் கண்டுபிடித்ததை மனுஷனால ஹேக் பண்ண முடியாதா? அப்ப அந்த இவிஎம் நம்புறவங்க மிஷின்ல மட்டும்தான் ஜெயிப்பாங்க.
இன்னைக்கு வரைக்கும் 2014 இருந்து இப்ப வரைக்கும் இந்த கடந்த 2 தேர்தலையும் பாஜகவுடைய வெற்றி ஒரே ஒரு விஷயத்தினாலதான். மதம் என்கிற மதவெறி பேச்சினாலும் மத வெறுப்பு பேச்சினாலும் வடமாநில மக்களை வந்து மூளைச்சலவை பண்ணி அதன் மூலமா கிடைக்கிற ஆதாயத்துல கிடைச்ச வெற்றியும், இன்னொன்னு மிஷின் மூலமா கிடைக்கிற வெற்றியும். மக்கள் வாக்காளர்கள் வாக்களிக்கவே வாய்ப்பு இல்லை. 10% ஓட்டு கூட பாஜகவுக்கு நாடு முழுக்க கிடைக்க வாய்ப்பு இல்லை. நோட்டாவுக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற பேச்சும் அவங்க செய்யற செயல்களும் நாட்டு மக்களுக்கு அவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு. கொடுமையில கொடுங்கோளுடைய ஆட்சி மாதிரி இருக்கு இப்ப. ஆனா தேர்தலில் மட்டும் பயங்கரமா ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? இப்பவும் அவர்களுக்கு ஆண்மை திறன் இருந்தா அந்த இவிஎம் மிஷினெல்லாம் ஓரம் கட்டிட்டு வாக்குச்சீட்டுல வரணும். வருவாங்களான்னா வரமாட்டாங்க. சரி, இப்ப நம்ம அந்த இவிஎம் பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இது வந்து முழுக்க முழுக்க குருமூர்த்தி துக்ளக் விழா, அண்ணாமலை, ரஜினிகாந்த் இதை சுத்தி நடக்கிற ஒரு 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 இந்த வித்தியாசமான, அதே நேரத்துல ஒரு குறுக்கு புத்தியில நடக்கிற ஒரு அரசியல். இந்த அரசியல் சூழ்ச்சிகளுக்கு நம்ம பலியாகாம உஷாரா இருக்கணும். அதுதான் முக்கியமான நோக்கம். இப்ப என்ன சொல்றாருன்னா, ரஜினிகாந்த் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையே, அண்ணாமலை சான்ஸ் எடுத்தா என்ன, அவர் சாய்ஸ் இருந்தா என்ன, இல்லைன்னா இல்ல, அவர் தான் பிஜேபியோட தலைவராயிட்டார்ல, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைங்க. இப்ப கட்டமைக்கப்படுகிற விஷயம் என்னன்னா, இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கலனாலும் அவருக்கு ஒரு ஃபாலோயர் இருக்காங்க. அந்த ஃபாலோயர்ஸ் நிச்சயமா ரஜினிகாந்த் எங்க எந்த மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சாலே அந்த அந்த பகுதிக்கு அவர் மாறணும்னு நினைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இப்ப செய்கிற எல்லா செயல்களும், இப்ப இருக்கிற எல்லா விஷயங்களும் அவருக்கான செல்வாக்கை கூட்டிக்கிட்டே இருக்கு. யாருக்குன்னா ரஜினிகாந்துக்கு. அவருக்கு ஒரு மரியாதை இண்டஸ்ட்ரிக்குள்ள மீண்டும் வந்து அதிகப்படியான இடத்துக்கு அவர் வந்து உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கு. அப்ப ரஜினிகாந்தை ஏன் முன்னிலைப்படுத்துறாங்க இப்ப அப்படின்னா, ரஜினிகாந்த் பாஜக சொல்றத கேட்கல, RSS சொல்றத கேட்கல, குருமூர்த்தி மாதிரி ஒரு அறிவுஜீவி தற்குறி சொல்றதையும் கேட்கல. ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா, இவர் வந்து சாய்ஸ், இவர்கிட்ட கேட்டார் ஆலோசனை. கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் வந்து ஒருத்தரை வச்சிருக்கேன், யாரு தெரியுமா அவரு, இந்த மாதிரி அவர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாரு, அதனால அவருக்கு தெரியுமானா இல்ல அவர் வந்து அவருதான் என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு இவர் சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இதன் மூலமா இப்ப இந்த விஷயத்தை கலருவதற்கு என்ன காரணம்னா, அண்ணாமலையை இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு படிச்ச தற்குறி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, பொய், வாயை திறந்த பொய். எப்படி வந்து நாட்டினுடைய பிரதமர் இருக்கிற நம்ம மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி வாயை திறந்த வெறும் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற வெத்து வேட்டா இருக்காரோ, அதை விட மோசமான வெத்து வேட்டு திராவிட எதிர்ப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க. இப்ப திராவிட எதிர்ப்பு யார் வேணா நீங்க காட்டுங்க, நான் காட்டுறேன், யார் வேணா காட்டிட்டு போங்க, அது மேட்டர் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, திராவிட எதிர்ப்பை காட்டுகிறேன்ற பேர்ல பொய்யா பேசுறது இருக்குல்ல. இங்க நீ உண்மையை சொன்னீங்கன்னா ரைட்டு. இப்ப கூட வந்து அண்ணாமலைக்கு பிஜேபி செய்த சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்குற துப்பு இல்லை. ஆனா திமுக செய்த விஷயங்கள்னு மறக்கடிக்கப்பட்டு மறந்து போன விஷயம், புதைத்த விஷயம், நீதிமன்றமே வந்து அதுல ஒண்ணுமே இல்லைன்னு துரத்தி விட்ட விஷயம், நீதிமன்றமே கைவிட்ட விஷயம், 2G வழக்கு வரைக்கும் நான் சொல்றேன். எல்லாத்தையும் மீண்டும் தோண்டி துருவி திரும்பி அதெல்லாம் மீண்டும் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறது. ஏன்னா பிஜேபி பண்ண அட்ராசிட்டி எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட போகுது இல்லை. இப்ப எப்படி தேர்தலில் 7.5 லட்சம் கோடியில ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட வந்து என்னென்னலாம் ஊழல் பண்ணிருக்காங்க பிஜேபின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இதெல்லாம் மடமாத்துறாங்களாம் இவங்க. யாரு? நாங்க வந்து டிஎம்கே ஃபைல் 1 விடுறோம், ஃபைல் 2 விடுறோம், இப்ப ஃபைல் 3 விடுறோம் அப்படின்னு இவங்க திருப்பி பழைய கதையை, அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை திருப்பி இவங்க வந்து தோண்டி எடுக்கிறாங்களாம். ஏங்க முடிஞ்சு போன கதைனாலும் ஊழல் தானே நீங்க கேட்க வரலாம். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு தண்டனை இருக்குது. ஆனா பிஜேபியும், அதுவும் குறிப்பா அண்ணாமலை மாதிரி அறிவுஜீவி படிச்ச தற்குறியும் செய்யற இந்த கீழ்த்தரமான செயல்களுக்கு நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான பதில கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அண்ணாமலை நீ எப்படி IPS படிச்சேன்னு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகப்படுத்துது நீ செய்யற விஷயத்தினால. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு விட்ட, அதுவும் வந்து எப்படி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு விட்ட. அது சொத்துக்கும் ஊழலுக்கும் வித்தியாசமே தெரியாத போலீஸ் IPS வேற. நீ உன்னை எப்படி IPS எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைல்ஸ் 2 விட்ட, அதுல ஒன்னும் உனக்கு ஆணி புடுங்க முடியல. இப்ப ஃபைல்ஸ் 3 விடுற, அதுல ஒரு ஆடியோ வெளியிடுற. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கனா, இந்த மாதிரி நம்ம பழசெல்லாம் விட்டோம்னா மக்கள்கிட்ட பயங்கரமா திமுக மீது பெரிய வெறுப்பு வந்துடும், நீ செய்ய உன் மேலதான் காண்டாகும், உன் மேலதான் கடுப்பாகும். இவன் என்னடா அவன் நல்லது சொல்லி ஓட்டே கேட்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க காலையே நக்கிட்டு இருக்கானே, இது என்ன ஜென்மம்னு தான் நினைப்பாங்க. சோ இப்படிதான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளராம். எப்படி இருக்கு பாருங்க. நாடு வந்து எதை நோக்கி இவங்க தள்ளுறதுக்கு பாக்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இந்த குருமூர்த்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வெறும் அண்ணாமலையை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணலங்க,
யாரெல்லாம் நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஆளை கூட உங்க கூட்டு சேர்த்துக்கிறாரு. இந்தியா கூட்டணியில் யாரு இருக்கா? இப்ப கமலஹாசன் இருக்காரு. அவரும் ஒரு நடிகர் பேசிக்கா. அவரும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் குருமூர்த்திட்ட ஐடியா கேட்டாராம். ஏன்னா பெரிய இவர் அறிவு ஜீவி தற்கூரி தானே இதுகிட்ட ஐடியா கேட்டாராம். நான் கட்சி ஆரம்பிக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆலோசனை கொடுங்க. உங்க ஆலோசனை கேட்டுதான் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அவர் யாரு? ஆனா அவர் எப்படி பிறப்பால் அவர் பிராமணரா இருந்தாலும் அவர் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள சமூக நீதிக்குள்ள பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தான் கமலஹாசன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவர் கடுமையாக நிச்சயமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா பாஜகவுடைய பஞ்சாயத்துக்களை எடுத்து சொல்லிட்டே இருக்கேன். அந்த வகையில வந்து கமலஹாசனுடைய செயல்பாடுகள்ல பாஜகவும் கடுப்புல இருக்கு. ஆனா அந்த கடுப்பை எப்படி காமிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த குருமூர்த்தி மாதிரி அறிவுஜீவி தற்கூரி மூலமா, அவர் யாரு தெரியுமா? எங்கால் தான் அவரு, என்கிட்ட தான் ஐடியா கேட்டாரு, என்கிட்ட தான் முதல்ல எல்லாம் கேட்டாரு, நான் தான் அவருக்கு கட்சி ஆரம்பிக்க ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வெளியிடத்துல இருக்கிற அரசியல் ரீதியாக அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற விஷயத்துல ஒரு பிளவை ஏற்படுத்த முடியுமா? இப்ப கமலஹாசன் இந்தியா கூட்டணி வெளியே போயிட்டா இந்தியா கூட்டணி தோத்துருமான்றதெல்லாம் அதுக்கு வரவே இல்லை நான். ஆனா சுரண்டி பாக்குற விஷயம் இருக்குல்ல, கீறி பாக்குற விஷயம், இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இதோட மட்டும் இல்லாம ரஜினிய உள்ள எடுத்துட்டு வராரு, கமலஹாசனை உள்ள எடுத்துன்னு வராரு, எடப்பாடியா உள்ள எடுத்துன்னு வராரு. எடப்பாடிக்கு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அதிமுகவுடைய ஆன்மாவா இருக்கிறத, அதிமுக ஆன்மா எது? திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை இவர் கைவிட்டுட்டாரு. அதனால அவருக்கு பின்னடைவு தான் வரும். எப்படி? ஏன் திமுக எதிர்ப்பு அவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா மடம் மாத்துறாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப எடப்பாடி அவர்கள் பாஜகவை கடுமையா எதிர்க்கிறாரு. பாஜகவை எதிர்க்கிறாரோ இல்லையோ அண்ணாமலையை கடுமையா எதிர்க்கிறாரு. அதான் மிக முக்கியமான விஷயம். அண்ணாமலை வர கூட்டத்துக்கு நான் வர மாட்டேன், அண்ணாமலை வந்தானா நான் பேச மாட்டேன், அவன் எனக்கு வரவே கூடாது, அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர். இப்ப எடப்பாடி மீது நமக்கு பல்வேறு தனிப்பட்ட கருத்து முரண்கள் இருந்தா கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி ரொம்ப தெளிவா ஒரு கிளாஸ்ல இருக்காரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தெளிவா சொல்றாரு, தெளிவா செயல்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா பாஜக அண்ணாமலை நம்பிக்கிட்டு இருந்ததுன்னா பாஜகவோட எனக்கு கூட்டணி வேணாம், அதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படின்ற விஷயத்துல எடப்பாடி கரெக்டா இருக்காரு. அப்ப அப்படி கரெக்டா இருக்கிற எடப்பாடியால இவங்களுக்கு பின்னாடி வந்துடும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு மரம் வேணும், அது மேல படர்ந்து அது மேல உறிஞ்சி அதுலதான் வந்து சாவாரி பண்ணி தான் பாஜக பழக்கம். தனியா நின்னா நோட்டாக்கு கீழே தான் போகும். என்னதான் வந்து மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணாலும் தெரிஞ்சிடும் மக்கள். நீங்க வந்து அதிமுக கூட்டணி இல்லாம பாஜக தனியா நின்று ஒரு சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உடனே மக்கள் கொந்தளிச்சிருவாங்க, பயங்கர பிரச்சனை ஆயிடும். அதனால இவங்களுக்கு வந்து திருட்டுத்தனம் பண்றது வெளியே தெரியாம திருடணும். எப்படி திருடணும் தெரியுமா? ஒரு பழமொழி சொல்றேன் பாருங்களேன், ஒரு கதை. இங்க ஒருத்தன் திருடிட்டான, ஒரு சந்தைக்குள்ள ஒருத்தன் திருடிட்டான்னு வச்சுங்களேன், அந்த திருடன் வந்து பிடிக்கிறதுக்கு போகும்போது டக்குன்னு முதல் கூப்பாடு யார் போடுவானா, திருடன் தான். திருடன் 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 கத்திக்கிட்டு முன்னாடி ஓடுவான். தூரத்துல இருந்து பாக்குறவங்க பக்கத்துல இருக்கவங்க தெரியாது எவன் திருடன்னு. இவன் கத்திக்கிட்டு ஒருத்தனை நீட்டி ஓடிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து திருடன் திருடன் கத்தின்னு ஓடுவாங்க. இந்த கும்பல்ல ஒரிஜினல் திருடன் மறைஞ்சிருவான். இதுதான் பாஜகவுடைய தந்திரம். பாஜக முதல்ல எடுத்தவன என்ன பண்ணுது அப்படின்னா, எடப்பாடி யார் பண்ண தெரியாதுமா, இங்க திராவிட இயக்கத்தை எதிர்த்து, அதுவும் குறிப்பா வந்து அதிமுகவுடைய ஆன்மாவா இருக்கிற திமுகவை வந்து அவர் எதிர்க்காம விட்டதுதான் அவருடைய தோல்விகளாம் காரணம்னு அதிமுக தொண்டர்களை குழப்பம் பண்றது, இந்த சகுனி வேலை பாக்குறது. இந்த வேலையை தான் குருமூர்த்தி வந்து துக்ளக் விழால செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தெரியாமலாம் இல்லை, ரொம்ப தெளிவாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவுஜீவி தற்கூரியோட லட்சணமும் எல்லாருக்கும் தெரியும். குருமூர்த்தி யாருன்னு தெரியாதா? இப்ப குருமூர்த்தி பத்தி நம்ம பேசுறதே நமக்கெல்லாம் ஒரு அவமானம் தான். ஏன்னா நீ வந்து உனக்கு மட்டும்தான், அதாவது அவருக்கு வந்து ஜாதி வெறி பிடிச்ச மனுஷன் யாருன்னா அது மனுஷன் ஜென்மத்திலே கிடையாது. ஜாதி வெறி பிடிச்சவன மனுஷனாவே எடுக்க முடியாது நம்ம. சோ ஜாதி வெறி பிடித்த ஒரு நபரும், மதவெறி பிடிச்ச மதவெறி பிடிச்ச ஒரு நபரும், மதம் பிடிச்ச ஆள் யாரு தெரியுமா? அண்ணாமலை. அவருக்கு எந்த மதம் பிடிக்கும்? மதம் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மத வெறி இருக்குல்ல, அது அண்ணாமலையோட ஊறி போனது ஒண்ணு. இந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன நடக்கும்? நாடு குட்டி சோறா தான் போயிடும். அதனால இந்த வரப்போற 24 தேர்தல்ல இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, இந்த சால்சாப்பு, இந்த விஷயங்கள், இவர் பண்ற இந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்கள், பொய் சொல்ற விஷயங்கள்லாம் மக்கள் கவனித்தா நிச்சயமா 24 தேர்தல்ல இந்த கும்பலை ஓட விட்டுறலாம். ஆனா அது வந்து உங்க கையில தான் இருக்கு. உங்க விரல் எடுத்து உங்க கண்ணியை குத்த வருவாங்க.
நீங்க உஷாரா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்ப வந்து தமிழர்களுடைய வீரமிக்க பண்டிகையா இருக்கிற பொங்கல் திருநாள்ல பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடுறாரு. யார் கொண்டாடுறாருன்னா, டெல்லியில எல் முருகனுடைய வீட்ல போய் பிரதமர் மோடி வந்து கொண்டாடுறாரு. நீங்க அந்த வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. தமிழ்ல வந்து பொங்கல் வாழ்த்து சொன்னதெல்லாம் பார்த்திருப்பீங்க. பொங்கல் வாழ்த்து அப்படின்னு அவர் வந்து சொன்னதெல்லாம் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. அங்க எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே நாடகம். நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரதமர் மோடியினுடைய நாடகத்தினுடைய உச்சகட்டம் தான் இதெல்லாம். இனிமே இந்த மாதிரி நிறைய நடக்கும். இனிமே தமிழ்நாட்டு மக்களுக்கு பயங்கரமா தமிழ்லயே உரைய ஆத்துன்னு ஆத்துவாரு நம்ம பிரதமர் மோடி. இதை எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, விஜயகாந்த் மரணத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஜயகாந்த் துக்ளக் ஷோ வந்து சொல்றாரு. அவருக்கு ஒரு ஆளுமை இருந்துச்சு, கடைசியில அவர் பண்ணாம போயிட்டாருன்னு. இப்ப விஜயகாந்தனுடைய மனைவியோடு பாஜக வந்து அந்த அந்த கட்சி தேமுதிகவோடு கூட்டணி வைப்பதற்காக இப்ப அவங்க தானே பொதுச் செயலாளர் பிரேமலதா. அவங்களோட இவங்க ரகசிய உடன்படிக்கை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் நன்றி மறந்து அந்த அம்மா இப்ப போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து. இன்னும் அவருடைய அந்த கல்லறையின் ஈரம் கூட காஞ்சிருக்காது. அதுக்குள்ள அந்த அம்மா வந்து அரசு மரியாதை செய்த ஒரு அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்குதுன்னா அந்த அம்மாவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. அதை வந்து பாஜக பயன்படுத்த பார்க்குது. சரி, அது வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். பிரேமலதா யாரு, விஜயகாந்த் எதனால் இந்த மாதிரி வந்து அவர் வந்து சிக்கி சீரழிஞ்சாரு, அவர் செல்வாக்கு குறைஞ்சி போனதுக்கு யார் காரணம், அவருடைய அரசியல் சரிஞ்சு போனதுக்கு யார் காரணம், அந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம், பிரேமலதாவை யார் பயன்படுத்தினார்கள், பிரேமலதாவை எது பயன்படுத்தியது, எதுன்னு ஏன் சொல்றேன்னா பணம், காசு, மணி, துட்டு, அதிகார வெறி, இதுதான் பிரேமலதாவை பயன்படுத்தினால்தான் அவ கேப்டனுக்கு இருந்த மரியாதையும் காணா போயிடுச்சு. ஸோ அதை தான் இவங்களும் இப்போ துக்ளக் அந்த விழாவில் குருமூர்த்தியும் அதை விஜயகாந்த் குறித்தும் அங்க வந்து பேசுறாரு அவர். இப்ப இந்த சமத்துவ பொங்கல் விஷயங்கள்ல வந்து பட்டியலினத்தை சேர்ந்த எல்முருகன் வீட்டுல போய் அவர் வந்து பொங்கல் கொண்டாடுறது தமிழ்ல பேசிட்டாரு அப்படின்னா இனிமே நிறைய தமிழ்ல பேசுவார் பிரதமர். இன்னும் இந்த தேர்தல் 24 தேர்தல் வர வரைக்கும் இன்னும் எவ்வளவு ஒரே ஆத்த போறாரு பாருங்க, எவ்வளவு குரல் திருக்குறளை வந்து ஒப்பிக்க போறாரு பாருங்க. பிரமாதமா வந்து தமிழ் பேசுவார் பிரதமர். இதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டீங்கன்னா காலகாலத்துக்கு இன்னும் நீங்க வந்து ராமராஜ்யத்துக்குள்ள அடிமையா தான் இருப்பீங்க. ஏன்னா இனிமே நாங்க ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ராமர் பேர்ல தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ராமர் கோயில் கட்டுவோம்னு 2014 உறுதிமொழி கொடுத்தாங்க. அதே மாதிரி மசூதி இடிச்சிட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்தாங்க. மசூதி இடிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலம்னு இவங்க ஒரு பிட்ட போட்டா கூட இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த ராமராஜ்ய விஷயத்துல இப்ப ஒரு படத்துக்கு கூட பிரச்சனை வந்து அன்னபூர்ணின்னு ஒரு படத்துக்கு கூட பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த படத்துல மாமிசம் சாப்பிட்டாங்க நயன்தாரா மீது அந்த அதனாலதான் பிரச்சனையே. இப்ப பல மாநிலங்கள்ல வழக்கு போட்டிருக்காங்க அந்த படக்குழுவினர் மீது. சோ இது எல்லாமே காரணம் என்னன்னா இப்ப ஒரு பிரச்சனை அன்னபூர்ணிய படத்தை அந்த நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஓடிடி தளத்துல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரகுதாத்தான்னு ஒரு படம் வருது. அதோட டீசர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தி எதிர்ப்பு அப்படின்ற விஷயம் வரும்போது இந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டுருக்காங்க எல்லாரும். அதுல கீர்த்தி சுரேஷ் சொல்ற டயலாக் வந்து இந்தி தெரியாது போயா, அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை அழுத்தமா நீங்க வந்து பதிவு பண்ணணும், எப்போ ஒரு விஷயத்த அடக்குமுறையில நீங்க வந்து சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ ஒன்றிய அரசாங்கம் அது உங்களுக்கே திருப்பி அடிக்கதான் செய்யும். இப்போ ஒரு அன்னபூர்ணிய நீங்க ஓடிடி தளத்திலிருந்து எடுத்துட்டீங்க. ஆனா அது உண்மைதான் சொல்லியிருக்கு. வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்லி இருந்தாரோ அந்த விஷயத்தை தான் அங்க மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா, கறி சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்ற விஷயங்களுக்குள்ள புரிதல் வந்து மக்களுக்கு தெளிவா இருக்கு. மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதை ஒரு சர்ச்சையாக்கி, அதை ஒரு பிரச்சனையாக்கி, அதன் மூலமா குளிர்காயணும்னு நினைச்ச ஒன்றிய அரசனுடைய முகத்திரை அன்னபூர்ணி படத்தை ஒரு சினிமாவுக்கே பயந்தவர்களா நீங்க காமிச்சுக்கிட்டீங்களே, பாஜக வெப்சைட்ல ஏன்டா போட்டிருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்களே கேள்வி. நம்ம கூட நிறைய ஊடகத்துல கேட்டிருக்கோம். உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே ராமர் கறி சாப்பிட்டாரா இல்லையா, மான வேட்டையாடினாரா இல்லையா, மான வேட்டையாடி சுட்டாரா இல்லையா, சுட்டு சாப்பிட்டாரா இல்லையான்லாம் நீங்களே வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து ஒரு பதிவு பண்ணிருக்கீங்களே. அப்புறம் அப்புறம் என்ன இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பொங்கி வரீங்க, ஐயோ ஆச்சாரம் போச்சுன்னு ஏன் பொங்குறீங்க அப்படின்ற கேள்விகளுக்கு இதுவரை பாஜக தரப்புல இருந்தோ இதை வந்து இந்த அன்னபூர்ணி எதிர்க்கிற கும்பல் தரப்புல இருந்தோ பதில் எதுவுமே வரல. அது வரவும் வராது. அதை அவங்க மடமாத்தி போயிட்டே இருப்பாங்கல்ல. ஒரு சென்சார் போர்டால் பரிந்துரைக்கப்பட்ட, சென்சார் போர்டால் பார்த்து சான்றிதழ் பெறப்பட்ட ஒரு படத்தை தடுக்கிற உரிமை எந்த கும்பலுக்கும் இல்லைன்னு போது ஒரு கும்பலுடைய புகாரின் பேர்ல
அப்ப எதுக்கு சென்சார் போர்டு வச்சிருக்கீங்க? சென்சார் போர்டு கலைச்சிருங்க, தூக்கிருங்க. இனி இந்துத்துவ அமைப்புகள்கிட்ட படம் எடுக்கிற எல்லாரும் காமிச்சிட்டு அவங்ககிட்ட ஓகே வாங்கி என்ஓசி வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்ப பாஜகவுடைய அடக்குமுறை எப்படி இருக்கு பாருங்க. நாங்க நினைக்கிறது தான் வரணும். நீ என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டா படத்தை ரிலீஸ் பண்ணுவியா? இல்ல ஓடிடியில் போட்டுருவியா? நீ ஓடிடி நடத்திடுவியா இங்க? அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து மோடி அரசாங்கம் செய்து, இது மோடி பண்றாரா இல்லையான்லாம் தெரியாது. மோடியை பகடக்காயா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவருக்கு என்ன தெரியுங்க, பொம்மைங்க அவரு. அவர் வந்து வெறும் போட்டோ ஷூட் நாயகன். போட்டோ எடுக்கிறதுக்கு அதுல போய் அங்க வந்து சொல்லிக் கொடுக்கறத திருப்பி சொல்றதுக்கு சுயமாக அவர் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சாருன்னு ஒரு விஷயம் கூட செஞ்சதில்லை. நாட்டு மக்கள், அதாவது பிரதமராக இருக்கிற ஒரு நபர் உலகத்திலேயே எந்த ஒரு பிரதமரும் செய்யாத ஒரு சாதனையை நம்ம மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? பத்திரிகையாளர்களே சதிகாத சாதனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சாதாரண கவுன்சிலர் கூட பத்திரிகையாளர் 50 கேள்வி கேட்டாங்கன்னா அதுல 5 கேள்விக்காவது பதில் சொல்லுவாங்க. பெரிய பதவியில இருக்கீங்க, 50 கேள்வியோ 500 கேள்வியெல்லாம் வேணாங்க. 5 கேள்வி கேட்டு ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல உங்களால. சொல்ல முடியாது. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திச்சாலே ஓ மை காட் அதான் உங்களுக்கு வரும். ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. ஐயோ திடீர்னு மைக் நீட்டிட்டாங்கன்னு ஓ மை காட். அப்போ எப்படி அதுவும் கடவுளை தான் கூப்பிடுறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். மதம் சார்ந்த விஷயங்களை வச்சுதான் வாழ்க்கை ஓட்டுவாங்க. இப்ப குருமூர்த்தியால் இந்த பரபரப்பு, இந்த சர்ச்சைகள், இந்த பஞ்சாயத்துகள் வந்து அண்ணாமலை ஏதோ முதல்வர் வேட்பாளரா அப்பவே ரஜினியை தேர்வு பண்ணிட்டாரு. அவ்வளவு பெரிய அறிவுஜீவி அவரு தான் பாஜக வந்து முன்னிலைப்படுத்தும். இந்த 2 ஆண்டுகள் அதற்கான ஒரு ஆண்டு. பாஜகவுடைய செயல்பாடுகள் வந்து அண்ணாமலை மூலமாக வளருது அப்படின்லாம் ஒரு இல்லாத ஒரு விஷயத்த குருமூர்த்தி கட்டமைக்க பாக்குறாரு. அறிவுஜீவி தற்கூறி என்ன பண்ணும்? இந்த வேலையெல்லாம் செய்யும். நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது பொங்கல் முதல் நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம்? பழசெல்லாம் போட்டு கொளுத்திருப்போம். இந்த மாதிரியான தற்கூறி எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, நீ இப்ப பிறந்திருக்கிற தமிழர் திருநாளா பிறந்திருக்கிற தமிழ் புத்தாண்டு மூலமாக புதுமையான விஷயங்களும் புதிய விஷயங்களும் மட்டும் உங்க மனசுலயும் உங்களுடைய எண்ணங்களையும் நிறைந்திருந்தால் நிச்சயமா அந்த நாடு சுபிட்சமா இருக்கும், நல்லாவே இருக்கும். இது சாதி வெறி ஒழியணும், சமத்துவம் நிலைக்கணும், அதோடு சேர்ந்து மதவெறி ஒழியணும், எல்லா மனங்களிலும் மகிழ்ச்சி இருக்கணும். அப்படின்னா மதவெறி பிடித்த எல்லாரையும் அதிகாரத்திலிருந்து விரட்டணும். அது மட்டும்தான், அது நடந்தால் மட்டும்தான் நாம நினைக்கிற விஷயங்கள், நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். இது வந்து இந்த பொங்கல் நாள்ல இருந்து அந்த விஷயத்தையாவது நம்ம முன்னெடுப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.